ஐயோ, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்ல ஜனனி. ஐயோ, அது நம்ம சென்னை போகும்போது சாப்பிட்டோம்ல, ரொட்டி மாதிரி இருந்துச்சே, அதுதான். ஐயோ, அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது ஜனனி. அதெல்லாம் எதுவும் இல்ல அண்ணி. யாராவது உங்களுக்கு பிடிக்காதவங்கள நினைச்சு மாவை போட்டு பிசைஞ்சு செம்ம காட்டுங்க. பக்காவா சூப்பரா அப்படியே மிருதுவான நான் ரெடி ஆயிடும். அப்படிங்கிற? அப்படியேதான். அதுக்கப்புறம் என்னென்ன செய்யணுமோ ஒன்னொன்னு நம்ம பார்த்து செஞ்சுக்குவோம். கவலையப்படாதீங்க அண்ணே, இன்னைக்கு நீங்க கலக்க போறீங்க பாருங்க. ஜனனி, நாங்க என்ன சமைக்கணும்னு நீ சொல்லவே இல்லையே. ஆமா, நாங்களாம் என்ன சமைக்கணும்? நல்ல சவுத் இந்தியன் டிஷ்ஷா பார்த்து சொல்லணும். ஒண்ணு பண்ணுங்க, பொங்கலோ கிச்சடியும் பண்ணுங்க. குட் ஐடியா. ஓகே ஓகே, பண்ணிடுவோம். दीदी, आप यहाँ का काम देखिए, मैं जाके ऑनियन कट करती हूँ. अच्छा. ஹனி, நீங்களும் அடுப்ப பத்த வச்சு சுண்டல வேக வைங்க. நாங்க போய் மாவு பேசுறோம். வெண்ணிலா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சரிண்ணே, அந்த வெங்காயத்தை மட்டும் நறுக்குங்க. வெங்காயம் தானே? ஜனனி, போட்டி சூப்பரா இருக்குல்ல? ஆமாங்க, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு செம்ம ஃபன் ஃபீலிங்கா இருக்க போகுது. என்னங்க, யாராவது பார்க்க போறாங்க? கைதான் மாவுக்குள்ள இருக்குல்ல, அப்புறம் யார் பார்க்க போறா? ஏன் சகல, இதுக்கு கைய வெளிய வச்சு நேரடியாவே பிடிக்கலாம்ல, எதுக்கு மாவுக்குள்ள கைய விட்டு மாவை நாரடிக்கிறீங்க? சகல, நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் போங்க. சும்மா ஏதாவது வந்து பேசிட்டு போறேன். மாவு பேசுற வேலையை பாருங்க. சரி, காஸ்ட்லியான மாவு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் சொன்னல, காலம் ரொம்ப கெட்டு போச்சு, ரொம்ப கெட்டு போச்சு.
சிம்ரன் சால்ட் எடு. நீங்களே எடுத்து கொடுங்க. நீங்களே கொடுங்க. இல்ல நீங்க கொடுங்க. இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல நீங்களே கொடுங்க. இல்ல நீங்க கொடுங்க. பரவாயில்ல நீங்க கொடுங்க. ஏன்பா விடியத்துக்குள்ளேயாவது எடுத்து கொடுத்துறீங்களா? ஜனனி இது டேஸ் பாரு. சூப்பரா இருக்கானே. இன்னைக்கு நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. வா क्या खुशबू है. அனி சூப்பர். நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சரி. ரெடியா? ரெடி மாமா. நாங்களும் ரெடி. சூப்பர். சாப்பிடலாமா? சாப்பாடு ரெடியா? இருங்க மாப்பிள. வரேன். இத வந்துட்டேன். மாப்பிள டைனிங் டேபிள் கொண்டு வரோம். கொஞ்சம் பொறுமை. ஓகே சூப்பர். ரெண்டு பக்கமும் சமையல வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க. வெண்ணிலா அணி சார்பா முத்தரசன் இந்த பக்கம் ஜட்ஜா இருக்கட்டும். அதே மாதிரி பூஜா காணி சார்பா அசோகன் அங்க ஜட்ஜா இருக்கட்டும். வெண்ணிலா அணி சமைச்சத அசோகனும் பூஜாக்கா சமைச்சத முத்தரசனும் மாறி மாறி டேஸ்ட் பார்க்க போறாங்க. ஓகே? ஜனனி என்ன விட்டுட்ட? நானும் ஜட்ஜா இருக்கேனே. நீங்க தான் டீம் மெம்பர் ஆச்சே மாமா. அதெல்லாம் முடியாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு நான் முதல்ல டேஸ்ட் பண்ணலனா எப்படி? ஜட்ஜா உட்கார்ந்தா தானே நான் முதல்ல டேஸ்ட் பண்ண முடியும். அதனால நானும் ஜட்ஜா இருக்கேன்.
சரி ஓகே, அந்த பக்கம் இருக்கிறவங்களோட கணக்கு சரி பண்ணிடலாமே. அப்போ சிம்ரன், நீங்க ஒரு ஜட்ஜா இருங்க. கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன். அடடடடா, ஒரு சமையல் போட்டிக்கு ஜட்ஜ் ஆனதுக்கே கை கொடுக்குறீங்களே. அவங்க படிச்சு முடிச்சு ஏதாவது ஒரு பெரிய போஸ்டிங் போயிட்டா உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது போல இருக்கே. ஏன் கார்த்தி? மானத்தை வாங்காதீங்க கௌதம். சரி ஓகே, நம்ம ஜட்ஜுங்களா உட்கார சொல்லி பரிமாறலாம். அண்ணா முதல்ல நீங்க உட்காருங்க. இருக்கட்டுமா, முதல்ல மாப்பிள்ளை போய் உட்காருங்க. இது கரெக்ட். வண்டிக்கு முந்திக்கோனா தான் சொல்றாங்க. மாமா மாமா நீ கவலையே படாத, உனக்கு அதிக மார்க் போட்டு உன்னை நான் ஜெயிக்க வச்சிடறேன், பாத்துக்கிறேன். அப்படிலாம் பண்ணிடாத மாமா. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி, அதனால பூஜா அக்காவோட மனச நீ நோகடிக்க கூடாது. அவங்களுக்கு முழு மார்க்கையும் 10க்கு 10 போட்டு ஜெயிக்க வச்சிரு, சரியா? உத்தரவு மேடம். போ முத்து மாமா. பாத்தீங்களா, ஜட்ஜு கிட்ட பேசி மேட்ச் ஃபிக்ஸிங் பண்றாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆமா, என்ன பேசுனீங்க சொல்லுங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் எதுவுமே பேசல. நான் நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அத பண்ணுங்கன்னு சொன்னேன். வேற ஒண்ணுமே சொல்லல. ஹலோ, வெண்ணிலாண்டி ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லிருக்க மாட்டாங்க. உங்க டீம் லீடருக்கு நீங்க சப்போர்ட் தான் பண்ணுவீங்க. ஆமாமா சிம்ரன். வெண்ணிலா நீ கொஞ்சம் லைட்டா பேசிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. என்னது? ஐயோ அண்ணி, கண்ணுல ஏதோ லைட்டா தூசு வந்துச்சு. நான் போயிட்டு கழுவிட்டு வந்துடுறேன். கேடி டேய். ஜட்ஜஸ் நீங்க உட்காருங்க. ஓகே. அசோக், நம்ம இங்க விருந்துக்கு வந்திருக்கோம். போட்டியில கலந்து ஜெயிக்க வரல. புரியுது புரியுது. அப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது போட்டியை பொறுத்த வரைக்கும் வெண்ணிலா தான் ஜெயிக்கணும். வெண்ணிலாவோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம், புரியுதா? அவ சோகமா இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அதனால அவளுக்கு ஃபுல் மார்க் போட்டு ஜெயிக்க வைக்கணும். ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள மானத்தை வாங்கதையும் ஜட்ஜு மாதிரி நடந்துக்கோங்க. கையை கட்டுங்க. அண்ணா சொல்லுமா. நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு உங்களுக்குள்ள நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு 10க்கு எவ்வளவு மார்க் கொடுக்கறீங்கன்னு அந்த ஸ்லேட்ல எழுதி கவுத்து வச்சிரணும். போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க அதை ரிவீல் செய்வோம். ஓகேவா? இப்ப முதல்ல நீங்க அதை சாப்பிடுங்க. சாப்பிடலாமா? பொறுமையா. பூஜா, நிஜமானவே ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா. இல்லை வெள்ளியில் ரொம்ப நல்லா பண்ணுவா, இதுவும் வித்தியாசமா நல்லா இருக்கு. சிறப்பு. உண்மையாக சொல்ல போனா வெண்ணிலா பண்ற மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமை அருமை அருமை. அப்படியே இந்த பொங்கல்ல நெய்ய சொல்ல சொல்லன்னு விட்டதுனால அதை வாயில வைக்கும் போது வழுக்கிக்கிட்டு வாய்க்குள்ள போகும்போது கிடைக்கிற டேஸ்ட் இருக்கே, பின்னிட்டீங்க போங்க. அத்தை, நீங்க நமக்கெல்லாம் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருங்க அத்தை. மாமா சாப்பிட்றத பார்த்தா நமக்கு டின்னர் மீதி இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
மாப்பிள போதும் போதும் கை கழுவுங்க. மாப்பிள்ளைங்க வாங்க. இது சாக் பீஸ் சாப்பிட்றாதீங்க. देखो सिमरन, இங்க பார், நல்லா கேட்டுக்கோ. இந்த போட்டியில வெண்ணிலா தான் ஜெயிக்கணும். ரொம்ப அதிகமா இருக்கிற விஷயத்த வெளியே சொல்லாத. ஓகே மாமா. சூப்பர் சூப்பர், ரொம்ப பிரமாதமா இருக்கு. நிஜமாவா சொல்றீங்க? இதுல என்ன சந்தேகம்? இன்னும் சொல்ல போனா பூஜா தான் சமையல்ல கிரேட்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க நார்த் இந்தியன் டிஷ்ல அவளையே மிஞ்சிட்டீங்க. நம்ம உப்பு அதிகமா தானே போட்டோம், இல்ல உப்புக்கு பதில் வேற ஏதாவது மாத்தி போட்டனா? வெண்ணிலா, என்ன மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்கியா? ஒன்னும் இல்ல மாமா. ஓகே, சோ முதல்ல முத்தரசு அண்ணன் பூஜாக்கா பண்ண டிஷ்ஷுக்கு எவ்வளவு மார்க் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆனா அது எடுங்க. எடுங்க எடுங்க.